தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/4/2026 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 9:23 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யணும் அப்படின்னா நாள் பார்ப்பாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா, யோகம் நல்லா இருக்கா, யோக பிள்ளையா இருக்கா, இல்லை யோகம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தொலைபேசி வாயிலாக பல பேர் கேட்பாங்க. எங்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க நாட்காட்டியில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது அவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கணும்னா அதற்குன்னு சில நாட்கள் இருக்கு. ஒரு ராசிக்கு இன்னென்ன நாட்களில் வாங்கலாம்னு இருக்கு. அந்த நாட்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நாட்கள் வருகின்ற பொழுது ரொம்ப முக்கியமான நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்க நினைக்கிறவங்க வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் மட்டுமில்ல, ஒரு மின்சாதன பொருள் இப்படிலாம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். நாள் செய்வதைனா நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இந்த பஞ்சாங்கங்களும் கூடியது பஞ்சாங்கம். அதுல நாள் செய்யற அளவுக்கு நல்லவன் கூட செய்ய மாட்டானா. அதனால நல்ல கிழமை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கிழமை பார்த்து தேர்ந்தெடுக்கிற போது நமக்குரிய யோகம் தரும் கிழமை அது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலேயே குறிச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு கவிதையாவே உங்களுக்கு சொல்றேன். வெள்ளியும் ஞாயிறும் மேஷத்திற்கு. நீங்க மேசராசியில பிறந்து அசுவதி, பரணி, கார்த்திகை 1ல பிறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு டக்குன்னு தேர்ந்தெடுத்துடக்கூடாது. உடனடியா இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சித்த யோகமா அல்லது அமிர்த யோகமானு பார்க்கணும், சுப முகூர்த்த நாளானு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் சித்த யோகம், அமிர்த யோகம் இருந்தால் அந்த நாள் நல்ல நாள். யோக பிழையா இருந்து வெள்ளிக்கிழமை வந்தால் அது செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்காது. மிக மிக முக்கியமான பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது வெள்ளியும் ஞாயிறும் மேஷத்திற்கு, வியாழனும் திங்களும் மிதுனத்திற்கு. மிதுன ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்களா? அப்ப வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் உங்களுக்கு யோகமான நாட்கள். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்ங்கிறதுனால குரு வாரத்திலேயோ அல்லது திங்கள் கிழமையிலேயோ நீங்க ஏதாவது ஒரு புது முயற்சி, சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் இருக்கின்ற நேரத்திலே நாள் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை செய்தால் மிகச் சிறப்பாக இருக்குமா. துள்ளிடும் விருச்சிக ராசிக்காரர் தொடரெல்லாம் செவ்வாய் சனி வரும் நாளில் அப்படிங்கிற. விருச்சிக ராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வேண்டாம்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட செயல்கள் செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வரும், புதன்கிழமையும் ஒத்து வரும், சனிக்கிழமையும் ஒத்து வரும். ஆனால் செவ்வாய் சனியில ஒரு புது முயற்சிகள் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. நமக்குள்ள மற்ற சில காரியங்கள் செஞ்சுக்கலாம். ஆனா பொதுமக்கள் சமுதாயத்துக்கு தெரிந்த சடங்குகளை செய்கிற பொழுது புதன்கிழமையாகவோ வெள்ளிக்கிழமையாகவோ வைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் செவ்வாயும் சனியும் ஒதுக்க வேண்டியதில்லை. அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த 2 நாட்களும் நல்ல அற்புதமான நாட்களாக அமையும். அந்த நாட்களில் அமிர்த யோகமோ சித்த யோகமோ வருகின்ற நேரத்தில் ஒரு காரியம் செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விருச்சிக ராசிக்காரர் எது செய்தாலுமே செவ்வாய்க்கிழமை செய்வார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு கல்யாணங்கள்ல செய்கிற போது நல்ல நாள் பார்த்து புதன்கிழமையில வெள்ளிக்கிழமையில வச்சாரு. அவருக்கு செய்யக்கூடிய காரியங்கள், அவர் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாரு. இந்த அரசியல் களத்தில் இருக்கிற போது புதிதாக ஏதாவது ஒரு பொறுப்புகள் வருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அவர் வழிபாடுகள் வைத்துக் கொள்வது, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு புது முயற்சி செய்வது, யாரையும் பார்க்கறது, அதனால அப்ளிகேஷன் அதாவது மனுக்கள் கொடுப்பது, இப்படி எல்லாம் போடுவது, இதில் எல்லாம் ஈடுபட்டாரு. செவ்வாய் அவர் உபயோகப்படுத்த அவருக்கு மிக அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிச்சு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் என்பது வருவாய்க்கு உரியது. அதை செவ்வாயோ வருவாயோ அப்படிம்பாங்க. செவ்வாய் யாருக்கு ஒத்து வரும்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒத்து வரும், மேசராசிக்காரர்களுக்கும் ஒத்து வரும். சரி, அதே போல நல்லதொரு கடகம் ஞாயிறும் திங்களும். கடகராசின்னு எடுத்துங்க. கடகராசிக்கு அஷ்டமாதிபதி சனி. அதனால சனிக்கிழமை உங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பாக இருக்கும். சரி, ஒரு அலுவலக பணிக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை எப்படி அலுவலகம் திறந்திருக்கும், அன்று விடுமுறை நாள் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு அருமையாக இருக்கும். திங்கட்கிழமையும் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு ஒத்து வரும். காரணம், கடகராசிக்கு செவ்வாய் யோகம் செய்கின்ற கிரகம். நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தா, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாகம், பூசம், ஆயில்யம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்து வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் ஒத்து வரும். அதே நேரம் உங்களுக்கு திங்கட்கிழமையும் ஒத்து வரும். இந்த கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு புது முயற்சி நீங்க செஞ்சா அதுல கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஆக இப்படி எல்லா கிழமைகளுக்கும் கவிதையாகவே இருக்கிறது. அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். ஆனால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சனி. எனவே ஆரோக்கியத்திற்காகவும் செலவிடுவீர்கள், அருகில் இருப்பவர்களுக்காகவும் செலவிடுவீர்கள், உடன்பிறப்புகளுக்காகவும் செலவிடுவீர்கள். தொழில் ரீதியாகவும் சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் மன கிளேசங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். பணியாளர்கள் தொல்லையும் உண்டு. பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று வெள்ளிக்கிழமை, எனவே இன்று அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:48 வரை சந்திராஷ்டமம். 3/4 நாள் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே இன்றைக்கு முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். யாரை நீங்கள் எதிர்பார்த்து அவரிடம் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். திடீரென சிக்கல்களும் சிரமங்களும் இல்லம் தேடி வரலாம். அதிகாலையில் வரக்கூடிய ஒரு தகவல் கூட உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவலாக கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:48க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டாலும் கூட சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். தொழில் வியாபாரத்தில் இழப்புகளை காண நேரிடும். அதே நேரத்தில் ராசியில் குரு இருக்கின்றார். சில கல்யாண பேச்சுகள் வந்து அது விட்டு போகலாம். சுபகாரியங்கள் நடைபெறுவது போலிருந்து கை நழுவி செல்லும் சூழலும் உண்டு. எனவே இன்றைக்கு நீங்கள் முழுமையாகவே இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடு இருப்பதும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். ராகு உங்களுக்கு நல்ல இடத்திலே இருக்கின்றார். பொதுவாக இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது வழக்கம். கேது 2ல் இருக்கின்றார். 2ல் கேது இருந்தாலே பொதுவாக எந்த வாக்கு நாம் கொடுத்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கிரக நிலை எப்படி இருக்கிறது என்றால், ராசிக்கு 12லே குரு இருக்கின்றார். 6க்கு அதிபதி 12ல் இருந்து கொண்டு அவரது பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதனாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும். நீங்கள் எது எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் சிறப்பாகவே நடைபெறும். பயணங்கள் கூட பலன் தருவதாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் கெடுபிடி அதிகரிக்கும். சொல்லை செயலாக்கி காட்ட இயலாது. உறவினர் பகை உருவாகலாம். அது மட்டுமல்ல, தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு வழி சிக்கல்களுக்கு கூட ஒரு சிலர் ஆளாக நேரிடும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ தரிசனத்தால் திருப்தி காண வேண்டிய நாள். இந்த திடீர் பயணம் உங்களுக்கு சித்திக்க வைக்கும். சப்தமஸ்தானத்தில் சனி சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். ஆனால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் கையில் காசு பணத்தை வைத்துக் கொண்டு தொடங்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாகி அவர்கள் ஏதேனும் உங்களுடன் பிரச்சனையின் காரணமாக உங்களை மாற்ற நேரிடும். அப்படி வந்தாலும் வரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே நல்லது. பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது வரும் இடமாற்றங்கள் இனிய மாற்றமாகவே அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். பாடுபட்டதுக்கேற்ற பலனும் உங்களுக்கு உண்டு. வசதிகள் பெருகும். வருமானம் உயரும். குடும்பத்திற்கு கலகலப்பான சூழ்நிலை உருவாகலாம். தூரதேசத்திலிருந்து வரும் நல்ல தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆதாயம் தருவதாகவும் அமையலாம். இந்த நாள் இனிய நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். 4லே ராகு இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லை இருந்தாலும் கூட மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். சுக்கிரபலமும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 6ல் உள்ள சுக்கிரன், அதாவது அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்க செய்வார்.
பஞ்சமஸ்தானமும் வலுவாக இருக்கின்றது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைகின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கும் குரு பகவான் புதன் வீட்டிலும் புதன் குரு வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம். எனவே முன்னோர்களுடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரிதல்கள் மாறி ஒற்றுமை சிறப்பாக வரலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் பகல் 3:48 வரை இருக்கின்றார். எனவே குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். விவாக பேச்சுக்கள் முடிவடையலாம். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். நட்பாலும் நன்மை கிடைக்கும். எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சில சங்கடங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். முக்கிய புள்ளிகள் இன்று இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். எனவே இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:48க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சப்தமாதிபதி வருவதனாலே மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த தொகை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொகை வரலாம். 2 ராக இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். 4க்கு அதிபதி 3இல் இருப்பதனாலே தாய் வழி ஆதரவு உண்டு. என்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இன்று வெற்றி பெறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நாணய பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இழந்த வேலையை மீண்டும் பெரும் வாய்ப்பு உண்டு. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்ற பொழுது பகை கிரகத்தின் சேர்க்கை இருப்பதனாலே ஒரு சில காரியங்கள் சிறப்பாக நடைபெற்றாலும் மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். சில காரியங்களை எதை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். இப்படி தாமதங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக இன்று தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். மாமன் மைத்துனவழியில் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கும் சூழல் உருவாகப் போகின்றது. என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இன்று கிழமை வெள்ளி பூராடம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்மனை வணங்குவது நல்லது. அதுவே வெற்றிக்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.